கடலூர் பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் அங்கன்வாடி கட்டடம் பாழடைந்ததால் சமையல் கூடத்தில் மாணவர்கள் பயிலும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், மாணவர்களை ஏன் அங்கு வைத்து படிக்க வைக்கிறாங்க? என்ன விவரம்? லாவண்யா, குழந்தைகளுக்கான தொடக்க நிலை செயல் வழி கற்றலை உருவாக்குவதற்காக பால்வெடி என்பது உருவாக்கப்பட்டது. அந்த பால்வெடி தான் தற்போது அங்கன்வாடி மையங்களாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த அங்கன்வாடி மையங்களில் லட்சக்கணக்கான குழந்தைகள் தற்போது பயின்று வருகின்றனர். இவர்களுக்கான காலை மற்றும் மதிய உணவுகள் என்பது தமிழ்நாடு அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு அங்கன்வாடி கட்டிடம் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக இடிக்கப்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டிருந்த பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய அந்த அங்கன்வாடி மையம் என்பது கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக இடிக்கப்பட்டது. அங்கு அப்போது சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்தனர். ஆனால் கட்டிடம் இல்லாத காரணத்தினாலே நாளுக்கு நாள் தற்போது குழந்தைகள் வருகை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 26 மாணவர்களை கொண்டு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி வரும் நிலையில் ஒரு சமையல் கூடத்தில் தற்போது குழந்தைகளை வைத்து பாடம் நடத்தும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளுக்கு நாள் அடியில் உள்ளக்கூடிய அந்த அறையில் 26 மாணவர்களை ஒரு கூடாரம் போல் அமைத்து தற்போது அதில் பாடம் நடத்தி வருகிறார்கள். அங்கேயே அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. அங்கேயே காலையிலிருந்து மதியம் வரை அவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 2023 அங்கன்வாடி மையங்கள் இயங்கப்படக்கூடிய நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களின் நிலை என்பது தற்போது இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடியது, கோவில்களில் இயங்கக்கூடியது, சமுதாய கூடத்தில் இயங்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தற்போது இந்த நிலையில் தான் இருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சமையல் கூடத்தில் அங்கேயே சமைத்துக் கொண்டு அங்கேயே அவர்களுக்கு பாடம் நடத்தியிருப்பது பெரும் அவநிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா குழந்தைகளுக்கான தொடர்நிலை கல்வி என்பது தற்போது முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்வேறு தமிழ்நாடு அரசு பல்வேறு கல்விகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தற்போது தொடக்கநிலை கல்விகளுக்கான அங்கன்வாடி மையங்களில் தற்போது கூடுதலான கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும், சுகாதாரமான அந்த மையங்களையும் தற்போது கட்டித்தர வேண்டும் என்பதே கோரிக்கை இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அங்கன்வாடி மையங்களுக்கு குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்பாமல் தற்போது தனியார் மழலை பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இதில் தொடக்கநிலை கல்விகளில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் தற்போது கூடுதல் கவனம் செலுத்தி தற்போது அதற்கான கட்டிடங்களின் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே கோரிக்கை இருக்கிறது. இது கல்வித்துறையின் கீழ் செயல்பட இல்லாமல் தற்போது ஊரகத்துறையின் கீழ் தற்போது குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. எனவே இதையும் கல்வித்துறையில் கொண்டு வந்து ஒரு மாற்று ஏற்பாடுகளை கல்வி அந்த கட்டிடங்களையும் சுகாதாரமான செயல்பாடுகளையும் தற்போது ஏற்படுத்த வேண்டும் என்பது பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.